இங்க இவங்க 2 பேருக்குமே ரொம்ப வருஷமா குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய தத்தெடுக்குறாங்க. அத 1½ வருஷமா ரொம்பவும் பாசமா வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த குழந்தைய தத்து குடுத்தவங்க அடிக்கடி இவருக்கு கால் பண்ணி ஏன்னா காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இவர் கோவத்துல இந்த தடவ ரொம்பவும் டார்ச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு போனே உடைச்சு போட்டுறாரு. ஆக்சுவலா இந்த குழந்தை 15 வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த குழந்தைய பாசமா வளர்க்குறாங்க. இந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டையும் அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு ஒரு டிவி ஷோல இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி உங்களோட குழந்தை வேற ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. அதனால உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க அழுதுகிட்டு எங்ககிட்ட பேசாதீங்க, ஏதா இருந்தாலும் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கணும் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்பதான் இந்த குழந்தைய தத்து கொடுத்த பொண்ணை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டோ லிவிங் டுகெதர்ல ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்காங்க. அதனாலே 4 முறை அபார்ட் பண்ணி 5வது தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த தடவை கலைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால இந்த பொண்ணு வேற வழி இல்லாம குழந்தை பெத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. இருந்தாலுமே என்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்கேயுமே வேலைக்கு போகாம இருக்கா. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் அம்மா இந்த குழந்தைய பெத்துக்கோ, யாருக்குன்னா நீ தத்து கொடுத்துருன்னு சொல்றாங்க. அதனால இந்த பொண்ணு ஒத்துக்கிறா. தென் குழந்தையும் பிறக்குது. இந்த குழந்தைக்காக நிறைய பணத்தெல்லாம் கொடுத்து லீகலா ஃபார்ம் எல்லாம் சைன் போட்டு அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த பணத்தையும் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிடுறான். ஆனா கொஞ்ச நாளே இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல முடிவு பண்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு அவங்க வீட்லயே போய் சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனா இவங்க வீட்ல இந்த பொண்ணை ஏத்துக்க மாட்டாங்க. சோ இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தையை கொண்டு போய் காமிச்சாதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த டிவி ஷோக்காக வந்திருக்கா. இப்போ இந்த விஷயத்தை கேட்ட ஹீரோ 1½ வருஷமா இந்த குழந்தையை என்னோட குழந்தை மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து கேட்டா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு.